You did not recognize the time and visitation of your God. லூக்கா 19:44. கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறியவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, கடவுள் வந்த காலத்தையே அறிந்திடாத எருசலேமே, படையெடுத்து பகைவரெல்லாம் தரையின் மட்டமாக்கிடுவார். கல்லின் மீது கல் நில்லாது காலம் உன்னை சீர்குலைக்கும் என்று சொல்லி அந்த நகரை நோக்கி கண் கலங்கி முத்துதிர்த்த எம்மேசுவே, சரணமே உமது திருப்பாதம். Jesus wept not because what was going to happen to him, but because what was going to happen to others. எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக அழுங்கள் என்று சொன்ன இயேசு தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக அழவில்லை. மாறாக பிறருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக அழுதார். அவருடைய பாடுகள் 3 மணி நேரம். கல்வாரி பயணம், சிலுவை பாதை, கல்வாரி மலையில் தொங்கி தன் உயிரை நீத்தது 3 மணி நேரம். பாவ பரிகார கழுவாயான இந்த கஷ்டத்தை அவர் முன்னோக்கினார். கெத்செமனே தோட்டத்தில் அதை உணர்ந்தார். ஆனால் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று பரமதந்தையின் சித்தத்துக்கு அவர் உட்படலானார், கீழ்ப்படிந்தார். அதை மாற்றுவதற்கோ அல்லது வேறு வகையில் மாற்றி அமைப்பதற்கோ அவர் முனைந்தவர் அல்ல. இவைகள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தும் இதனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய கடின மனம் படைத்த மக்களுக்கு நடக்கக்கூடிய வினை, இதனால் என்ன நடக்கும், காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்லுகின்ற வகையில், பந்தை செவற்றில் எறிந்தால் அது திரும்பி வரும், அதுதான் அதனுடைய வினை செயல்பாடு. அதுபோன்று கடவுள் வந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் கடினமனம் படைத்து இருந்ததினால் ஏற்படக்கூடிய விளைவை, கஷ்டத்தை, துன்பத்தை, சாபத்தை அவர் நினைத்து அழுகிறார். His love is so transcendental that he has made himself small and humble so that we can be great. He has accepted to be diaphered like a newborn baby so that we can be liberated of the chains of sin. He has accepted to be nailed to the cross so that we can appear amongst the stars of heaven. That is why we must thank God and discover amidst us He who visits and redeems us. St. Ambrose. இயேசுவின் அன்பு அலாதியானது. நாம் உயர தம்மை சிலுவையும் வெறுமையும் ஆக்கிக் கொள்பவர். நம் பாவத் தடைகளிலிருந்து மீட்க குழந்தையானவர். நாம் விண்மீன் போல் ஜொலிக்க சிலுவையில் அறையப்பட்டார். குழந்தை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நிலை, கையாலாகாத நிலை. குழந்தைக்கு எதுவும் தன்னால் செய்து கொள்ள முடியாது. அழ தெரியும், அழுதா அம்மா அதுக்கு வேண்டியதை பார்த்து செய்யணும். அது சாப்பாடோ, குடிக்கிறதுக்கு தண்ணியோ, பாலோ, அல்லது அது தன் உடையை நனைத்து கொண்டாலோ செய்ய வேண்டியதெல்லாம் தாய் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கையாலாகாத நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார் இந்த பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வ வல்லமையும் உள்ள அந்த கடவுள் தன்மையில் விளங்கிய அவர். இந்த கனாகணத்தை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பதைத்தான் அடிக்கடி புனித சின்னப்பர் பிலிப்பிற்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து இதனுடைய கனாகணத்தை சொல்வார். எவ்வளவு பெரிய மகிமையுடையவர், இப்படி தன்னையே தாழ்த்தி கொள்ளுகிறாரே. த காண்டிஷன்ஷன், மனித நிலைக்கு இறங்கி வருதல், இவைகளெல்லாம் நமக்காக.
We live in deeds, not years, in thoughts, not breaths, in feelings, not figures on the dial. கமாலியல் பைலே, நாம் வாழ்வது செயல்களில், வருடங்களில் அல்ல. எத்தனை வருஷம் வாழ்கிறோம்? கல்லு மண்ணு கூட 300-400 வருஷம் இருக்குது. இருப்பது என்பது வேறு, வாழ்வது என்பது வேறு. கல்லு மண்ணெல்லாம் 200, 300, 400, 500, ஏன் 1000 வருஷம் கூட இருக்கும். அதனால் ஏதாவது ஏற்றம் தாழ்வு, வளர்ச்சி தளர்ச்சி ஒன்றும் கிடையாது. போட்ட இடத்துல அப்படியே இருக்கும். மனிதர்கள் நாம் அப்படியா? இல்லையே. நாம் வாழ்வது எத்தனை ஆண்டுகள் என்பது கணக்கல்ல, எப்படி வாழ்ந்தோம், எண்ணங்களில் வாழ்கின்றோம், மூச்சில் அல்ல. நம்ம போலவே மற்ற பிராணிகளும் மூச்சு விடுது. அல்லது இன்னும் சொல்ல போனால் அந்த கோமா ஸ்டேஜுக்கெல்லாம் போயிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் செயற்கை மூச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது எத்தனை நாள் இந்த மிஷின் இருந்தாலும் அந்த மூச்சு இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் மூச்சு இருந்தால் அந்த மேலையும் கீழையும் போய் காற்று உள்ளே போய் வந்தால் அது வாழ்வா? எண்ணங்கள் செயல்பட வேண்டும். அந்த எண்ணங்கள் எப்படி செயல்படுகிறது? உள்ளே இருக்கிறது மூளை. சில பேருக்கு மூளைன்னா ரொம்ப பிடிக்கும். நல்ல சாஃப்டான கறி, நிறைய கொழுப்பு, சாப்பிடாதீங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவங்களாம் சாப்பிடக்கூடாது, அவ்வளவும் கொழுப்பு. அந்த சதை பிண்டமானது எப்படி நினைக்கிறது, எப்படி செயல்பாட்டை கொண்டு வருகிறது பாருங்கள். அதுதான் கடவுளுடைய ஆற்றல். வெறுமனே சதையாக இருக்கக்கூடியது கண்ணால் பார்ப்பதை கிரகிக்கிறது, காதால் கேட்பதை உணர்கிறது, மனத்தை நுகரும் பொழுது அறிந்து கொள்கிறது, என்ன சொல்ல வேண்டும் என்பதை வாய் பேசுகிறது. ஒரு சிறு கொசு கடித்தால் கூட இந்த இடத்தில் ஏதோ வலி என்று இந்த இயல்பாக அனிச்சை செயல் என்று சொல்லக்கூடிய வகையில் அதை கை போய் அடிக்கிறதே. இந்த செயல்பாடு, இவைகளில், இந்த எண்ணங்களில் தான் வாழ்வது மனிதன். உணர்வில், திரை எண்ணில் அல்ல. எல்லாம் டச் போர்டு ஏடிஎம் கார்டில், அதுதான் இப்போ செயல்படுறது கிடையாது. ரொம்ப நாளாக பாவம், ஒரு வாரம் ஆச்சு. மக்கள் அவஸ்தை, வேதனை, கியூவில் நிற்கிறாங்க. உணர்வில் வாழ வேண்டும். அதைத்தான் இப்பொழுது மக்கள் இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உணர்வு. கடை மனிதன் ரோட்டில் நின்று அல்லாடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த உணர்வு வேண்டும். சட்டம் போட்டோம் என்று அல்ல. நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு பையன் தம் பாட்டி காலில் எக்ஸிமா சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாயிடுச்சு. ஆகவே எல்லாம் சொன்னாங்களாம், டேய் கடல் தண்ணியை போய் ஒரு பாட்டிலில் கொண்டாந்து பாட்டி காலில் ஊற்றுறா, சரியாக போயிடும். உண்மை தான், உப்பு தண்ணி போட்டால் சரியாயிடும். இந்த டெட் சி போகிறவங்கெல்லாம் அங்கே போய் அப்படி குளித்தாங்கன்னா அந்த உப்பானது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா வகையான வேர்க்கூறு முதற்கொண்டு எல்லாத்தையும் சரியாக்கிடும். அவ்வளவு தூரம் அமிலத்தன்மை கொண்டது டெட் சி தண்ணி. உப்பு தண்ணி அப்படி தான். இவன் போனமா ஒரு பாட்டில் தண்ணி கொண்டாந்தமான்னு செஞ்சுருக்கலாம் இல்லையா? நான் கூட நேற்றே இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். நன்மை வாங்கின பிறகு என்ன உப்புக்கு தட்டுப்பாடுன்னு வந்துடுச்சு இல்லையா? உப்புக்கு தட்டுப்பாடு வரவே தேவையே கிடையாது. எங்கெங்கெல்லாம் கடல் இருக்குதோ நிச்சயமாக உப்பு உண்டு. பேசாமல் போய் இந்த பையனை போல் ஒரு பாட்டில் தண்ணி கொண்டாந்தோம்னா தீர்ந்து போச்சு கதை. சரி, இவன் என்ன பண்ணால் கொஞ்சம் ஸ்க்ரூப்லாசிட்டி பர்சன். ஸ்க்ரூப்லாசிட்டினா முறைப்படி செய்ய வேண்டும். உடனே விஓவுக்கு எழுதுனா, ஐயா என் பாட்டிக்கு கால் சரியில்லை, ஆகவே ஒரு பாட்டில் தண்ணீர் நான் கடலிலிருந்து எடுத்து வர வேண்டும். விஓ பார்த்தார், இது என்னடா இது விவகாரமாக இருக்குது, உப்பு தண்ணியில் ஏதாவது இருக்குதா? இப்போ நாட்டில் வேறு ஏதோ உப்புக்கெல்லாம் டிமாண்டுன்றானுங்க. இவன் என்ன பண்ணால் இவனை போல் 10 பேர் முளைச்சி வந்துட்டா வம்பாச்சே, நமக்கே வம்பு. அப்படியே ஃபார்வேர்டட் டு தாசில்தார். தாசில்தார் பார்த்தாரு, இந்த ஊர்லேருந்து வருதா, அங்கே ஏற்கனவே நம்ம மேலே காஞ்சிக்கிட்டு இருக்கிறான், நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா நமக்கு பொல்லாப்பு. பேசாமல் ஃபார்வேர்ட் டு கலெக்டர். கலெக்டர் பார்த்தான், இது என்னடா இது வம்பா இருக்குது, எதிர்கட்சிக்காரனா இல்லை ஆளுங்கட்சிக்காரனா? இவனுக்கு சொன்னால் அவன் சத்தம் போடுவான், அவனுக்கு சொன்னால் இவன் சத்தம் போடுவான், என்னத்துக்கு வம்பு? அப்படியே கலெக்டர் ஃபார்வர்ட் டு த மினிஸ்டர். மினிஸ்டர் பார்த்தாரு, என்னவோ ஏதோ தெரியல,
பெரிய விவகாரம் இதில் இருக்கும், நமக்கே மம்பு. கடல் என்பது மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமானது, நம்ம பேசாமல் மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிடுவோம். ஃபார்வர்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தான், என்னவோ தெரியல, எப்படி நம்ம வம்பளை சிக்க வைக்கணும்னு பாட்டுறாங்களோ தெரியல. அந்தந்த எல்லைக்குள் இருப்பதெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளார தான் வரும், ஸ்டேட்டில் நீங்களே தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி திருப்பி வந்துடுச்சு ஃபைலு. ஆகவே ஸ்டேட் பார்த்தா என்ன தான் இருந்தாலும் இது கவனிக்கப்படும் என்று சொல்லி கொஞ்சம் காலம் தாழ்த்து பிறகு பார்க்கலாம், என்ன எதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போய் 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 கடைசியாக அந்த பையனுக்கு வருது, இப்போதைக்கு உத்தரவு கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு 40 நாள் கழித்து லெட்டர் வருது. அதுக்கு முன்னாடி பாட்டி செத்து போச்சு. இப்படிதான் இருக்கிறது உலகம். ஆகவே எண்ணங்களில் அல்ல, நம்முடைய அதாவது செயல்பாட்டில் அல்ல, எப்படிப்பட்ட எண்ணங்கள் செயல்பட வேண்டும். One of the most distressing signs of contemporary times is the denial of guilt. Blessed Cardinal Fulton J. Sheen. நவீன கால பயங்கர நெருடல் குற்றத்தை ஏற்காமை, குற்றத்தை மறுத்தல். நான் ஒன்றும் பெரிய தப்பு செய்யலை, பஞ்சமா பாதகமா செஞ்சிட்டேன் என்று தன்னுடைய குற்றத்தை நியாயப்படுத்துதல், ஏற்காமல் இருத்தல், அல்லது எல்லாரையும் போல நானும் இருக்கிறேன் என்ற ஒரு மாதிரி சவனிசம். எந்த குற்ற உணர்வோ ஒரு குறுகுறுப்போ இல்லாத தன்மை. முழுந்தால் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, you have visited and redeemed your people. May I not miss the grace of your visitation. Today, as you move to bring your people into greater righteousness and holiness of life, purify my heart and mind that I may understand your ways and conform my life more fully to your will. ஆண்டவராகிய இயேசுவே, உம் மக்களை சந்தித்து மீட்டு இன்று உம் மக்களை புனிதத்திற்கு இட்டு செல்லும் உம் அளவிலாத அன்பு பெருக்கை நழுவ விடாது காப்பேனாக. என் இதயத்தையும் சிந்தனையையும் தூய்மையாக்கும், அதனால் உம் வழிகளை உணர்ந்து உம் சித்தப்படி நடப்பேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக வெற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. உம்மை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உம்மை அன்பு செய்யவும் உமக்காக வாழவும் எம் சித்தத்தை உமது சித்தத்தோடு ஒன்றிணைத்து எவ்வாறு நீர் பரமதந்தையினுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டீர், அதுவே எனக்கு உணவும் என்றேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையை எங்களுக்கு தாரும். வாஞ்சியோடு நாங்கள் செபிக்கின்றோம். எங்கள் செபத்தை கேளும், எம்மோடு தங்கும், எம்மோடு இருந்து எம்மை வழி நடத்தியருளும். நாங்கள் மட்டுமல்ல, இந்த வல்லமையான நேரத்தை தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக ஆங்காங்கு உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ப அவர்களோடு தங்கும். அவருடைய இடத்திலே தெய்வீக பிரசன்னத்தை தாரும். தீமை, தீங்கு, சாத்தானின் பல வகையான வேதனைகள், சோதனைகள், பில்லி சூனியம், பிரச்சனைகள், இவைகளிலிருந்து அவர்களை விடுவித்திருளும். தொடர்ந்து ஜெபிக்கின்ற தொடர் மன்றாட்டுக்கள் அவர்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றார்கள். இதோ நாங்கள் நீரே எங்கள் அரசர் என்பதை வருகிற ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட இருக்கின்றோம். எங்கள் உள்ளங்களின் அரசராக, மனங்களுக்கெல்லாம் மன்னராக நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர், வீற்றிருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு வெளிக்காட்டப் போகிறோம். அது எங்கள் வாழ்வில் இன்னும் நற்செய்தி அறிவிப்பாக, சான்று பகிர்வாக அமைவதற்குரிய வழிவகைகளை எங்களுக்கு தாரும். அத்துடன் தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வருகைக்காக, கிறிஸ்மஸ் என்ற உம்முடைய பிறப்பின் விழாவுக்காக எங்களை தயார் செய்ய நீர் கொடுக்கின்ற 4 வார காலங்கள் எங்களுக்கு தயாரிப்பின் காலமாக, பரிகாரத்தின் காலமாக, நவநாட்களாக, தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய நாட்களாக அமையட்டும். இதனால் பல குறைபாடுகள் உள்ளவர்கள், தேவைகளை வேண்டுமென்று ஜெபிக்கக்கூடியவர்கள், குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கக்கூடிய மக்கள், பரிகாரத்திற்காக ஜெபிக்கக்கூடிய மக்கள்,
இவர்களுக்காகவும் இந்த நாட்களில் செபிக்கப் போகிறோம். எம்மோடு இருந்து எம்மை வழிநடத்திருளும். கரம் பிடித்து எம்மை வழிநடத்திருளும். கண்ணின் கருமணி போல எம்மை காத்திருளும். எம்மை வழிநடத்த எமக்கு முன்னும் துணையா இருக்க எங்களுக்குள்ளும் பாதுகாவலா இருக்க எங்களுக்கு பெண்ணும் எங்களை ஆசீர்வதியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.